இந்த வேளையிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட முதலாம் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு சிலுவையில் இருந்து மொழிந்த 7 வார்த்தைகள், 7 திருவார்த்தைகள். அவைகளிலே இயேசு மொழிந்த முதலாம் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்முடைய விலையேறப்பெற்ற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, கல்வாரி சிலுவையிலிருந்து நீர் கர்த்தாவே ஆண்டவரே முழு மனுக்குலத்தோடும் இடைப்பட்ட கர்த்தாவே 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தையாக கர்த்தாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற ஆண்டவரே வேத வாக்கியத்தை தியானிக்க ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் வெளிப்படுத்துகிற தூது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவாகிய தேவனின் அநாதி தீர்மானத்தின்படியே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக சகல ஜனங்களின் பாவ நிவாரண பலியாக கல்வாரி மேட்டிலே சிலுவையிலே 3 ஆணிகளிலே நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கினார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வாக்கின்படியே 2 குற்றவாளிகளின் மத்தியிலே அந்த கேடடைந்தவராக, முகத்திலே துப்பப்பட்டவராக, சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டவராக, சரீரமெல்லாம் வாரினால் அடிக்கப்பட்டவராக, இரத்தம் சிந்தும் நிலையிலே நமது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கினார். அவரை சிலுவையிலே அறைந்ததும் போதாது என்று எண்ணி அவரை வாயில் வந்தவாறு இகழ்ந்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் நன்மைகளையும் கண்டவர்களும் அனுபவித்தவர்களும் கூட அவரை பார்த்து ஏளனமாக பேசினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளவில்லை என்று இழிவாய் கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிகசித்தார்கள். அவர்கள் இழிவாய் கூறிய வார்த்தைகளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உடையவர் என்றும் தன்னலமற்றவர் என்றும் சாட்சி பகரக்கூடிய வார்த்தைகளாக தான் காணப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்களை ரட்சித்தான் என்றால் அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார், அநேகரை ரட்சித்தார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்த போதும் கூட, அந்த இகழ்விலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருந்து அநேகரை ரட்சித்தார் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளவில்லை என்று சொல்வதன் மூலமாக அதிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னலமற்றவராக அந்த சிலுவையிலே மற்றவர்களுக்காக மரித்தார் என்று அவர்கள் இகழ்ந்ததிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்களாக தான் காணப்பட்டார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, பொதுவாக பூமிக்குரிய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல மக்களின் உயிரை சாவுக்கு ஒப்பு கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ முழு மனுக்குலத்தினுடைய மனிதர்களுடைய உயிரையும் காப்பாற்றும்படியாக, அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை தன்னலமற்ற சிலுவையிலே ஜீவனை விடுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே அவர் தன்னலமற்றவராயிருந்தார், அவர் வல்லமை உள்ளவராயிருந்தார் என்று இகழ்வோரும் தங்களுடைய இகழ்ந்த வார்த்தையின் மூலமாக சாட்சி கொடுப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய இறுதி வார்த்தைகளை கல்வாரி சிலுவையிலே
அவர் பேசின போது அதிலே முதலாவது அவர் பேசின வார்த்தைகள் தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டதை நாம் இங்கே படிக்கிறோம். மன்னிப்பின் சிகரமாக விளங்கின நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் தேவையையும் மன்னிப்பின் தன்மையையும் சிறப்பையும் பல உவமைகளின் மூலமாக மக்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று தம்மிடம் வந்து கேட்ட சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் கூட மனிதர் தங்களின் பாவங்களை பிதாவாகிய தேவன் மன்னிக்கும்படியாக அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு வேண்டிக் கொள்ளும் மனிதன் தனக்கு விரோதமாக பிறர் செய்யும் குற்றங்களை அவனும் மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததை நாம் வேத புஸ்தகத்திலே படிக்க முடியும். தன்னிடம் வந்த பாவிகளையும் கூட மன்னித்து சுகத்தையும் விடுதலையும் அளித்தவராகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அப்படியானால் இந்த பூலோக வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வந்த நாட்களிலே அவர் மன்னிப்பின் சிகரமாக தான் தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கும் தன்னை பின்பற்றி வந்த ஜனங்களுக்கும் மன்னிப்பின் தேவையையும் அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட தன்மையாய் இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து போதிக்கிறவராக, எப்படி அவர்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவேதான் பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலேயும் கூட, நீர் எங்களுடைய பாவங்களை எப்படி மன்னிக்கிறீரோ நாங்களும் பிறர் எங்களுக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை மன்னித்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் அவர் கூறி சென்ற வார்த்தைகளை பின்பற்றி இன்றைக்கும் நமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்படுகிற எல்லா விபரீதங்களையும் மன்னித்து செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த போதகராக, நம்மை இரட்சித்தவராக, நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக கடந்து சென்று இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலும் வீற்றிருக்கிறார். ஆனால் இப்போது நாம் தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்திலே நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஊழியம் செய்து வந்த நாட்களை மாத்திரம் நாம் காணக்கூடியவர்களாக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்த நிலைமையை சற்று நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒரு வேறுபட்ட நிலைமையிலே மிகுந்த வேதனையின் மத்தியிலே இருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். மனவேதனை ஒரு பக்கத்திலே காணப்படுகிறது, இன்னொரு பக்கத்திலேயோ அவர் சரீரத்திலே மிகுந்த வேதனையோடு சிலுவையிலே காணப்படுகிறார். இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலே ஒரு மனிதன் இருதயத்திலே நொறுக்கப்பட்ட நிலவரத்திலே, ஒரு மனிதன் சரீரத்திலே நொறுக்கப்பட்ட நிலவரத்திலே தனக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய சத்துருக்களை மன்னிப்பது என்பது இயலாத காரியமாக தான் காணப்படும் இயற்கையாக. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலேயே முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் ஏற்றெடுத்து இருதயம் அங்கே நொறுக்கப்பட்டு அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக நிலத்திலே விழக்கூடிய நிலவரத்திலே அவர் காணப்பட்டு, அந்த இடத்திலேயே அவர் இருதயத்திலேயும் நொறுக்கப்பட்டு மனதளவிலேயும் வேதனை அடைந்தவராக, ஆனால் பின்பு சரீரத்திலேயும் பலவிதமான பாடுகளையும் இன்னல்களையும் ஏற்றெடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு நேராக ஏறி செல்வதை பார்க்கிறோம். அங்கேயும் அவர் பல விதங்களிலே சித்திரவதை செய்யப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு முழு சரீரமும் நொறுக்கப்பட்ட நிலவரத்திலே தான் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அத்தகைய வேதனைகளின் மத்தியிலும்
மன்னிப்புக்காக ஜெபித்தது அது அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாகவே தான் காணப்பட்டது. அதுவும் யாரை மன்னிக்கும்படியாக வேண்டுகிறார் என்று நாம் காணும்போது, நம்மை இந்த பாடுகளுக்குட்படுத்தி வாரினால் அடிப்பித்து இரத்தம் சிந்த வைத்த கொடிய பகைவர்களை மன்னிக்கும்படி ஏறெடுத்த அவருடைய ஜெபம் மிகவும் சிறந்த ஒரு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக நாம் இந்த நாளிலே காண முடிகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சிலுவை மரத்திலே தொங்கும் போது நிறைவேற்றினதை நாம் அவருடைய தெய்வீக தன்மையாக நம்மால் காண முடியும். அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கிறவராக மாத்திரமல்ல, அதை தன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றி நடந்து காட்டினவராக காணப்பட்டார். அவர் போதித்தார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே பலவிதமான பாடுகளையும் ஏற்று மனதளவிலும் சரீர அளவிலும் நொறுக்கப்பட்டு காணப்பட்ட சூழ்நிலையிலே தான் போதித்த வார்த்தைகளை தானே அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே நிறைவேற்றினார் என்பதை காணும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கிறவராக மாத்திரமல்ல, அவர் போதித்தபடி நம் எல்லாருக்கும் நடந்து காட்டினவராகவே காணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அது அவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவர் மெய்யாகவே ஒரு தேவ குமாரன் என்பதை அந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசின 7 காரியங்களிலே அவர் முதலாவதாக மன்னிப்பின் வார்த்தையை ஜெபமாக தான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முழு சரீரத்திலும் மனதிலும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் தான் போதித்த வாக்கின்படியே தானே தன்னுடைய பிதாவினிடத்தில் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவர் ஜெபித்த ஜெபத்திலேயும் கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, முதலாவதாக கல்வாரி சிலுவையிலே மன்னிப்பின் வார்த்தையை ஜெபமாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதிலே நிச்சயமாகவே ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டும். தம் பிதாவினிடத்தில் பகைவர்களுக்காக ஏற்ற வேளையிலே வேண்டுதல் செய்யாவிட்டால் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன் தம்மை நிந்திப்பவர்களை, தம்மை துன்பப்படுத்துகிறவர்களை அழித்து போடுவார் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே தன்னை துன்பப்படுத்துகிறவர்களை, தம்மை பாடுபடுத்துகிறவர்களை, தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களை ஒருபோதும் மரணத்திற்குள்ளாக தள்ளுவதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே விரும்பவில்லை. ஆகவேதான் தன்னை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுடைய ஆத்துமாவையும் மீட்டு ரட்சித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனாகிலும் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமல்ல என்பதை அறிந்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலேயும் கூட தம்மை நிந்தித்தவர்களுக்காகவும் தம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் பிதாவை நோக்கி தாம் போதித்த வேத வாக்கியத்தை தானே தன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றி காட்டக்கூடியவராக அந்த இடத்திலே பிதாவை நோக்கி ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆகவே அவர் இப்படியாக ஜெபிப்பதற்கு ஒரு காரணம், பிதாவாகிய தேவன் தம்மை நிந்திப்பவர்களையும் தம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் கண்டித்து விடக்கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தம்மை நிந்திப்பவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுப்பதை பார்க்கிறோம். இந்த காரணம் ஒரு சரியான காரணமாய் இருக்கும் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் ஒரு திருஷ்டாந்தமாக காண வேண்டும் என்றால்
மோசேயினுடைய காலத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கோராகு, தாத்தான், அபிராம் ஆகிய லேவி வம்சத்தார் தங்களை சார்ந்த 250 பேர்களோடு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மோசே மிகவும் கோபம் உண்டவனாக தேவனிடத்தில் முறையிட்டான் என்று நாம் படிக்கிறோம். தேவன் தாம் அனுப்பின தலைவர்களாகிய மோசேயும் ஆரோனையும் கண்ணோக்கி பார்த்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். என்ன நடந்தது? மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த 250 பேர்களையும், அந்த கோராகு, தாத்தான், அபிராம் போன்ற லேவி வம்சத்தாரையும் மறுநாளிலே பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் அப்படியே விழுங்கி போட்டது என்று நாம் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 33 வசனங்களிலே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு கொடிய தண்டனையை பிதாவாகிய தேவன் அனுப்பியிருப்பாரே, ஆனால் தன்னுடைய நேச குமாரன் என்று வாக்களித்த தனக்கு எதிராக இவ்வளவு கொடுமைகளை செய்கிறவர்களுக்கு கடும் தண்டனையை வழங்குவது அதிக நிச்சயம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆகவே தனக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்படுகிற இவ்விதமான விபரீதங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தாம் போதித்த போதனை தம்முடைய ஜீவியத்திலே தாம் நிறைவேற்றி காட்ட வேண்டியவராக தண்டனையிலிருந்து தன்னை நிந்திப்பவர்களையும் தப்புவிக்க செய்யும்படியாக அதற்கேற்ற மன்னிப்பை பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்கும்படியாக அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். அன்றைக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடின கூட்டத்தாரை மோசேயினுடைய முறையீட்டை கேட்டு தேவன் பதிலளிக்கும்படியாக பூமி தன் வாயை பிளந்து எப்படி அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்ததோ அப்படிப்பட்ட தண்டனை தன்னை நிந்திக்கிறவர்களுக்கு, தன்னை வேதனைப்படுத்துகிறவர்களுக்கு, தன்னை பகைக்கிறவர்களுக்கு உண்டாகிவிடக் கூடாது என்று பிதாவாகிய தேவனை நோக்கி மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுப்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒருவன் உங்களுக்கு விரோதமாக வாதாடி கோபத்திலே உங்கள் கன்னத்திலே ஓங்கி அறைந்து விட்டானால், ஒருவேளை பல காரணங்களை மனதிலே எண்ணி அவனை நீங்கள் மன்னித்து விடலாம். ஆனால் நீங்கள் ஒரு தவறும் செய்யாதிருக்கும் போது ஒருவன் உங்கள் கன்னத்திலே ஓங்கி அடிப்பானே, ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் அவனை மறுபடியுமாக மறு கன்னத்திலே அறைந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் தான் காணப்படும். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே போதித்தார், ஒருவன் ஒரு கன்னத்திலே உங்களை அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டிக் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியே தான் ஒரு தவறும் செய்யாதிருந்தோம் தன்னை அறைந்தவர்களை மன்னிக்கும்படியாக மறுகன்னத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை உடையவராக பிதாவாகிய தேவனை நோக்கி மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்து வந்த நாட்களிலே தனக்கு எதிராக செயல்பட்ட மக்களையும், தன்னை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருந்த மக்களையும், அவர்களின் கிராமங்களையும் அவரே மன்னித்து விட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 53 முதல் 56 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் தமது சீஷரோடு கூட ஒரு பட்டணத்திற்கு சென்றிருந்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த பட்டணத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் வேத பகுதியிலே படிக்கிறோம். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போன போது அவருடைய 2 சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன சொன்னார்கள்? வானத்திலிருந்து அக்கினியை வருஷிக்க பண்ணி அந்த பட்டணத்தாரை அழித்து போடுவோமா என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வேளையிலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருந்த சீஷர்களை கடிந்து கொள்வதை நாம் அந்த இடத்திலே அறிந்து கொள்கிறோம். அங்கேயும் கூட தாம் ஊழியம் செய்த நாட்களிலே தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட தேவனிடத்திலிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, தம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆத்துமாவும் நித்திய நரக அக்கினியிலே சென்று சேர்ந்து விடக் கூடாது என்கிற போதனையை செய்யக்கூடியவராக காணப்பட்டார். இந்த இடத்திலே தான் நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்களின் நிலவரத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டு வந்த ஜனங்களுடைய நிலவரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் நமக்கு போதித்த ஒரு அருமையான தெய்வீக சத்தியம்தான் மன்னிப்பு என்பது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருடைய கடமையும் என்னவென்றால், நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறபடியினால் நாம் பிறர் செய்யக்கூடிய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. பாதாளத்திற்கு நேராக செல்கிறவர்கள் மன்னிப்பின் தன்மையையும் மன்னிப்பின் அனுபவங்களையும் மன்னிப்பினால் உண்டாகக்கூடிய பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தையும் இல்லாதவர்களாய் இருக்கும் போது, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போகிறவர்களாகிய நாம் கல்வாரி சிலுவையிலே பல பாடுகளின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நிந்தித்தவர்களையும் துன்பப்படுத்தினவர்களையும் எப்படி மன்னித்தாரோ அதை போலவே நாமும் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற வேளையிலே நமக்கு வருகிற துன்பங்களின் மத்தியிலே, நமக்கு வருகிற நிந்தனைகளின் மத்தியிலே நாமும் அப்படி துன்பப்படுத்துகிறவர்களை, நிந்திப்பவர்களை மன்னித்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக முன் செல்ல வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது சீஷருமாக கதரேனருடைய நாட்டிற்கு வந்தபோது, பல பிசாசுகளால் பிடிக்கப்பட்டவனாய் கல்லறைகளுக்கிடையே தங்கி தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு வாலிபனை கண்டார் என்று படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தி அந்த மனிதனை சொஸ்தமாக்கினார் என்றும் வேதத்திலே படிக்கிறோம். அப்பொழுது என்ன நடந்தது என்றால், அந்த பிசாசுகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த சுமார் 2000 பன்றிகளுக்குள் புகுந்தன என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். உடனே அந்த 2000 பன்றிகளும் கடலுக்குள்ளாக ஓடி சென்று மூழ்கி மாண்டு போயின என்றும் நாம் படிக்கிறோம். இதனை அறிந்த பன்றிகளின் உரிமையாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பெரும் இழப்பு நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். அவரோ தன்னை புறக்கணிக்கிறவர்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யாமல் அடுத்த ஊருக்கு சென்று விட்டார் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்தும் கூட தன்னை ஏற்று கொள்ளாதவர்களாக காணப்பட்ட ஜனங்களுக்கும் கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் எந்த தீமையும் செய்யாமல் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசாதவராக தான் ஒரு தெய்வகுமாரன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி செல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் இன்றைக்கு ஆராதித்து வருகிறோம். இவ்விதமாக தனக்கு எதிராக தீமை செய்தவர்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தாமாகவே மன்னித்து மன்னிப்பின் சிகரமாக விளங்கினார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை தனக்கு வேதனைகளையும் துன்பத்தையும் தருகிறவனை கண்டிப்பதற்கும் மேற்கொள்ளுவதற்கும் பலனற்ற சக்தியற்ற ஒருவன் தனது எதிரியை மன்னித்து விடுவது இயல்புதான். அதில் ஆச்சரியப்படுவதற்கோ புகழப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. உங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் தீமை செய்து விட்டான், அந்த மனிதனுக்கு
அவன் செய்த தீமைக்கு பதிலாக தீமை செய்யும்படியான சக்தி உங்களுக்கு இருக்கலாம். அந்த தீமை செய்த மனிதனை மேற்கொள்ளும்படியான வல்லமை உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மன்னிப்பது என்பதுதான் தெய்வீக தன்மையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இங்கே இருக்கிற ஒரு சகோதரனுக்கு விரோதமாக ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கன் நிந்தித்து அவமானப்படுத்தி அவனை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி மரியாதை குறைவாக அவனை அந்த சகோதரனுக்கு விரோதமாக தீமை செய்யும் போது இந்த சகோதரனுக்கோ அந்த தீமை செய்த மனிதனை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை இல்லாமல் போயிருக்குமே, ஆனால் இந்த சகோதரன் தனக்கு விரோதமாக தீமை செய்த மனிதனை மன்னித்து விட்டானால் அதிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், இந்த சகோதரனுக்கு தீமை செய்தவனை மேற்கொள்ளத்தக்கதான சக்தி இல்லை, வல்லமை இல்லை. ஆகவே நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னித்து விட்டார். அதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அது இயல்பான காரியம்தான். ஆனால் இந்த சகோதரனுக்கோ தீமை செய்தவனை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை உண்டாயிருக்கிறது, தீமை செய்தவனை மேற்கொள்ளத்தக்கதான சக்தி உண்டாயிருக்கிறது. தீமை செய்தவனுக்கு விரோதமாக தீமை செய்யக்கூடிய அனைத்து வல்லமையும் உண்டாயிருக்கும் போது இந்த சகோதரனோ தீமை செய்தவனுக்கு தீமை செய்யாமல் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட தெய்வீக தன்மையாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வீக தன்மையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். எதற்காக? பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் தமது வார்த்தையினாலே அமைதிப்படுத்தின வல்லமை உள்ளவராயிருந்தார். அப்பேற்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தான் இன்னல்களை விளைவித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு தீமை செய்தவர்களை மேற்கொள்ளத்தக்கதான எல்லா வல்லமையையும் உடையவராயிருந்தும் கூட அவரோ தீமை செய்தவர்களை மன்னித்து தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினவராயிருந்தார். அல்லேலூயா. அவர் அடைந்த பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் அவர் தமது பகைவர்களை பாராமல் அந்த இடத்திலே பிதாவாகிய தேவனை தான் நோக்கி பார்த்து செயல்பட்டவராக, அவர் தம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்ததுதான் அப்படி மன்னிப்பதற்கு ஏதுவாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறதா? உங்கள் வாழ்க்கையிலே கல்வாரி சிலுவையினால் உண்டான பாடுகள் உண்டாயிருக்கிறதா? அவமானங்கள் வந்திருக்கிறதா? நிந்தனைகள் வந்திருக்கிறதா? ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை நிந்தித்தவர்களை நோக்கி பாராதேயுங்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை நோக்கி பாராதேயுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நோக்கி பாராதேயுங்கள். அந்த துன்பங்களின் மத்தியிலேயும் அந்த நிந்தனைகளின் மத்தியிலேயும் அந்த அவமானங்களின் மத்தியிலேயும் உங்கள் பிதாவாகிய தேவனையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உங்களை மீட்டு ரட்சித்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்களும் பிதாவே என்று ஏறெடுக்கக்கூடிய ஜெபம் மன்னிப்பின் ஜெபமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, ஒரு அடைக்கலான் குருவி கூட தம் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில் விழாது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். அப்படி அறிந்திருந்தும் கூட தெய்வ பிள்ளையே, பிதாவாகிய தேவன் அறியாமல் தன்னுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட வேதனைகளும் துன்பங்களும் நிந்தனைகளும் வந்திருக்காது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்திருந்து அந்த வேதனைகளையும் துன்பங்களையும் பிதாவின் சித்தத்தின்படியே நடக்கிறது என்பதை நன்கு அறிந்து அதை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற நம்பிக்கையில் தான் முந்தின நாள் இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே வைத்து வேண்டிக் கொண்டார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. ஆம் தெய்வ பிள்ளையே,
கல்வாரி சிலுவையிலே தான் படப்போகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. அதை தாம் அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலேயே ஏற்றுக்கொள்கிறார் என்கிற நல்ல உணர்வோடு தான் முந்தின நாள் இரவிலே கெத்செமனே தோட்டத்திலே வைத்து பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தன்னை முழுமையாக பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால்தான் மகிழ்ச்சி அடைந்த வேளையிலேயும் கலக்கமடைந்த வேளையிலேயும் எப்படி பிதாவே என்று அழைத்தாரோ அதை போலதான் வேதனை அடைந்த வேளையிலேயும் பிதாவே என்று அழைக்கிறவராக காணப்பட்டார். பாடுகளும் வேதனைகளும் பகைவர்களால் சூழ்ந்திருந்த சூழ்நிலைகளிலேயும் பிதாவையும் அவருடைய நேச குமாரனையும் பிரிக்க முடியவில்லை. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பகைவர்கள் சூழ்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நிந்திக்கிறவர்கள் சூழ்ந்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் அவைகளின் மத்தியிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை ஒருவனும் கெடுக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட பகைவர்கள் சூழ்ந்திருக்கலாம், இப்படிப்பட்ட நிந்திக்கிறவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம், இப்படிப்பட்ட துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் மகனே, மகளே, நான் எப்படி கல்வாரி சிலுவையிலே என்னை நேச குமாரன் என்று அழைத்த பிதாவோடு நல்லுறவை பாதுகாத்து கொண்டேனோ, உங்களுடைய ஜீவியத்திலே வருகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் அப்படிப்பட்ட நல்லுறவை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதை போதிக்கிறவராக வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கல்வாரி சிலுவையை தியானித்து வருகிற தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகளிலே தன்னுடைய ஜீவியத்திலே பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை எப்படி பாதுகாத்து கொண்டாரோ அப்படியே உங்களுடைய ஜீவியத்திலே மெய்யான தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தை விட்டுவிடாமல் தேவனோடு கொண்டிருக்கிற நல்லுறவை முறித்து கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆம், இந்த வசனத்திலே பிதாவே என்று கூப்பிட்டு தான் பிதாவாகிய தேவனோடு வைத்திருந்த நல்லுறவை பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்வதை பார்க்கிறோம். தாங்கள் செய்வது என்று சொல்லி சிலரை குறித்து அந்த இடத்திலே பேசுவதை பார்க்கிறோம். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யார் யாரை பற்றி ஆண்டவர் சுட்டிக்காட்டி இவர்கள் செய்வது அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் என்பதை குறித்து தியானிக்கும் போது முதலாவதாக பிரதான ஆசாரியர், வேத பாரகர்கள், பரிசேயர், மூப்பர்கள் ஆகிய ஒரு வகுப்பாரை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். இவர்கள் எல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கற்று அவைகளை கடைபிடித்து பிறருக்கு போதிக்க கடமைப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அதற்கென்றே இவர்கள் எல்லாரும் நியமிக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். மனிதர்களின் பாவத்திற்காக பலிகளை செலுத்தி தேவனிடத்தில் பரிந்து பேச வேண்டியவர்களாக இவர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் உள்ளமோ தேவனுக்கேற்ற பண்புகள் நிறைந்ததாக காணப்படுவதற்கு பதிலாக பெருமை, பொறாமை, பொருளாசை, சுயநலம், மாய்மாலம், ஆடம்பரம் ஆகியவற்றால் நிறைந்து காணப்பட்டபடியினாலே தேவ குமாரனாக உலகில் தோன்றி தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்த மனுஷகுமாரனை சிலுவையிலே அறைவதற்காக ஒன்றாக கூடினார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இப்படியாக ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவ குமாரன் என்று அறிந்து கொள்ளாமல் வேதத்தை கடைபிடிக்கிறவர்களாக காணப்படும்படியாக நியமிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அறிந்து கொள்ளாதவர்களாகவே
கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து ஒரு கூட்டத்தாராக அங்கே காணப்படுகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது பொதுமக்களின் கூட்டம் அங்கே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்நாட்களிலே தலைவர்களுடைய துர் ஆலோசனைகளினாலும் துர் போதகத்தினாலும் வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய சுய புத்தியை இழந்து அந்த தலைவர்களுக்கு முற்றிலும் அடிமைப்பட்டு போன மக்கள், தங்களுடைய பாரம்பரியங்களினாலே கட்டுண்டு கடந்த ஜனங்களை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். தாங்கள் செய்கிறது நன்மையா தீமையா என்று பகுத்தறியும் பகுத்தறிவை இழந்தவர்களாக, சிந்தித்து பார்க்கும் சிந்தனை சக்தியையும் இழந்தவர்களாக சிலுவையின் அடிவாரத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டு ஓலமிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கூட்ட மக்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நன்மைகளை பெற்றவர்களும் கூட நன்றி கெட்ட முறையிலே சிலுவையின் அடிவாரத்திலே நின்று இகழ்ந்து கொண்டிருந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கழுதை மீது ஏறி சென்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஓசன்னா ஓசன்னா என்று புகழ்ந்து பாடினவர்களிலே சிலரும் கூட அந்த கல்வாரி சிலுவை அண்டையிலே காணப்பட்டிருக்கலாம். இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? இறங்கி வா, சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று ஓலமிட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி இரண்டாவது கூட்டத்தார் தலைவர்களுடைய துர் ஆலோசனைகளினாலே அடிமைப்பட்டு காணப்படுகிற கூட்டத்தார். மூன்றாவதாக, இந்த மனிதனிடம் நான் யாதொரு குற்றத்தையோ காணவில்லை என்று சாட்சி பகர்ந்தும் மெய்யாகவே இயேசு யூதர்களுடைய ராஜா என்று அறிந்திருந்த போதும் பொறாமை நிமித்தம் அவரை தன்னிடம் ஒப்பு கொடுத்தார்கள் என்று கண்டுகொண்ட போதிலும் யூதரை பிரியப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து தனது அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்த தேசாதிபதியாகிய பிலாத்து இட்ட கட்டளையை செய்து நிறைவேற்றி தங்கள் கடமையை ஆற்றுவதற்காக அங்கு காணப்பட்ட போர் சேவகர்களின் கூட்டம். இப்படியாக தெய்வ பிள்ளையே பல கூட்ட மனிதர்கள் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலே காணப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும்படியான காரண கர்த்தாக்களாக காணப்பட்டு அந்த இடத்திலே காணப்படுகிறதை நாம் இந்த இடத்திலே தியானிக்க இயலும். இவர்கள் எல்லாருமே ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் தான் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை மக்களையும் ஒன்றாக சேர்த்துதான் இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டிக் கொண்டார் என்று நம்மால் தியானிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அவர்கள் அறியாமல் செய்தது என்ன? தெய்வ பிள்ளையே, தங்களுடைய கடமையை ஆற்றும்படியாக தம்மை ஆணிகளாலே கடாவுகிற போர் சேவகர்களை மன்னியும் என்று சொல்லுகிறாரே, பொறாமை நிமித்தமாக தம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டும் கூட யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக பிலாத்து ஒப்பு கொடுத்தான் என்பதை அறிந்த இயேசு கிறிஸ்து பிலாத்துவையும் மன்னியும் என்று வேண்டிக் கொள்கிறாரே. தலைவர்களுடைய துராலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு சிந்தனை சக்தியை இழந்து போய் செயல்பட்டு வருகிற மக்கள் கூட்டத்தை மன்னியும் என்று சொல்கிறாரே. தெய்வ பிள்ளையே, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயர், மூப்பர்கள் இப்படிப்பட்ட வகுப்பாரையும் மன்னித்து விடும் என்று சொல்கிறாரே. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் மன்னியும் என்று சொன்னார்? இவர்கள் எல்லாரும் தாங்கள் செய்வதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆகவே மன்னித்து விடும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. இத்தனை கூட்ட வகுப்பாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த போது அறியாமல் தான் ஒப்பு கொடுத்தார்களா என்று நாம் தியானிக்கும் போது, இப்ப நீங்க போய் ஒருவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்குறீங்கன்னு வைங்களேன். மன்னிப்பு கேட்கும் போது எப்படி மன்னிப்பு கேட்பீங்க? இன்ன காரணம், இந்த காரணத்துக்காக நான் என்ன செய்கிறேன், உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்ன செய்வீர்கள்? மன்னிப்பை கேட்டுக்கொள்வீர்கள். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவினிடத்தில் தனது பகைவர்களை மன்னிப்பதற்காக வேண்டிக் கொண்டார் என்று தியானிக்கும் போது அங்கே ஒரு காரணத்தை அவர் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். என்ன காரணத்தை எடுத்து சொல்கிறார்?
இப்ப நீங்க ஒருவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது, இன்ன காரணத்தை நான் தவறா செஞ்சுட்டேன், அதனால மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி என்ன செய்வீங்க? மன்னிப்பு கேட்பீங்க. அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இத்தனை திரளான கூட்டத்தார் தனக்கு எதிராக செயல்பட்ட வேளையிலே அவர்களுக்காக பிதாவை நோக்கி மன்னிக்கும்படியாக ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அதற்கான காரணத்தையும் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த காரணம் என்ன? தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய மகன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் பள்ளிக்கூடத்திலே ஏதோ ஒரு தவறை செய்து விட்டான். ஆசிரியர் அவனை வெளியே நிறுத்தி தண்டித்து விட்டு, நீ நாளைக்கு வகுப்பில் வர வேண்டுமானால் நீ போய் உன்னுடைய தாயாரையும் அழைத்து வர வேண்டும், அழைத்து வந்தால்தான் உன்னை பள்ளிக்கூடத்திற்குள் அல்லது வகுப்பறைக்குள் உன்னை அனுமதிப்பேன் என்று ஆசிரியர் சொல்லும் போது அந்த மாணவன் வீட்டிற்கு வந்து தன்னுடைய தாயினிடத்தில் சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தபடியினால் என்னை ஆசிரியர் தண்டித்து விட்டார், ஆனால் நாளைய தினத்திலே நான் பள்ளி அறையிலே அனுமதிக்கப்பட வேண்டுமானால் உங்களை அழைத்து வரும்படியாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய தாயாரை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வரும்போது தாயார் என்ன சொல்லுவார்கள்? தன்னுடைய மகன் ஒரு தவறு செய்திருக்கிறான் என்று அறிந்திருந்தாலும் கூட தண்டனைக்கு பயப்பட்டு தன்னுடைய மகன் எப்படியாகிலும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் வகுப்பாசிரியரை சந்திக்கும் போது என்ன சொல்லுவார்கள்? என் மகன் தெரியாம செஞ்சுட்டான், தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு தான் அந்த தாயார் ஆசிரியரிடத்திலே சொல்லுவார்கள். தன்னுடைய மகன் தெரிந்துதான் தவறு செய்திருக்கிறான் என்று அறிந்திருந்தாலும் கூட அந்த தாயார் தன்னுடைய மகனை அந்த தண்டனையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படியாக, மீட்டு கொள்ளும்படியாக, தன்னுடைய மகனை எப்படியாவது விடுவிக்கும்படியாக மீண்டும் பள்ளியறையிலே வந்து இருந்து அந்த ஆசிரியரால் கற்றுக் கொடுக்கப்படும்படியாக இயல்பாக சொல்லும்போது என்ன சொல்லுவார்கள்? என் மகன் தெரியாமல் தவறு செய்து விட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தன்னை துன்பப்படுத்தினவர்களை கண்டு இவர்கள் எல்லாரும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டாரா என்று சிந்தித்து பார்க்கும்போது, இல்லை தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதத்திலேயும் பொய்யுரையாத தேவன். அவர் தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பிலாத்துக்காகவும் தங்களுடைய கடமைகளை ஆற்றும்படியாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய போர் சேவகர்களுக்காகவும் வேதத்தை கற்றிருந்தும் தேவகுமாரன் என்று அறியாமல் செயல்பட்ட வேதபாரகர் பரிசேயர் என்கிற கூட்டத்தாருக்காகவும் பிதாவாகிய தேவனை நோக்கி மன்றாடினார் என்றால் அவர்கள் அறியாதிருந்தபடியினால் தான் பிதாவை நோக்கி இவர்கள் தாங்கள் செய்வது அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி மன்றாடினார். அல்லேலூயா. அந்த தாயார் போய் வகுப்பாசிரியர் இடத்திலே போய் என் மகன் தெரியாமல் செய்து விட்டான் என்று இயல்பாக எல்லாரும் பேசுவதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் போய் இவர்கள் எல்லாரும் தெரிந்து செய்தும் தெரியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவாகிய தேவனை நோக்கி பொய்யுரைத்து ஜெபிக்கவில்லை. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தம்மை குறித்து சாட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். சத்தியவான், பொய்யுரையாதவர், உண்மையை பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை துன்பப்படுத்தினவர்கள் உண்மையாகவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் தான் துன்பப்படுத்துகிறார்கள் என்பதை அறிந்துதான் பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்காக மன்னியும் என்று வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, பிதாவினிடத்தில் ஒரு பொய்யை கூறி பகைவர்களுக்காக மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று
எந்த விதத்திலேயும் நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த மக்கள் செய்த காரியங்களை அறியாமல் தான் செய்தார்களா என்று ஒரு கேள்வி எழும்பும் போது, ஆம் தெய்வ பிள்ளையே, அவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். அதற்கு திருஷ்டாந்தமாக முதலாவதாக நாம் அதை நிரூபிக்க வேண்டுமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியினால் உற்பவித்த தேவகுமாரனை சிலுவையிலே அறைகிறார்கள் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக இது முன்னறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வேதபாரகர்களும் பரிசேயரும் இவைகளையெல்லாம் தோள் சுருள்களை தங்களோடு வைத்திருந்தாலும் கூட இந்த உண்மையை அறியாதிருந்தபடியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்பின் குமாரன் என்றும் தச்சனுடைய குமாரன் என்றும் ஒரு தச்சன் என்றும் தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர் ஒரு சாதாரண மனிதர் என்கிற ஒரு நிலவரத்தோடு தான் சிலுவைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட ஒரு தேவகுமாரன் என்பதை தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டதை அவர்கள் நன்றாக படித்து அறிந்திருந்திருப்பார்களே, ஆனால் தேவகுமாரனை அவர்கள் நன்றாக அறிந்திருந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருந்திருக்க மாட்டார்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜா என்று அறியாமல் சிலுவையிலே அறைந்தார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது சாஸ்திரிகள் வேதத்தை பற்றி நன்றாக அறியாதவர்கள், ஆனால் வான சாஸ்திரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வானத்திலே ஒரு விசேஷித்த நட்சத்திரம் உண்டாயிருப்பதை கண்டு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலின் பேரிலே அவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனை வந்தடைந்து தாழ்மை கோலத்தோடு இருப்பவரை கண்டு பணிந்து கொண்டு ஏற்ற மரியாதையை கொடுத்து தாங்கள் கொண்டு வந்திருந்த எல்லா பொக்கிஷங்களையும், பொன்னையும் வெள்ளியையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனுடைய பாதத்திலே வைத்து பணிந்து கொண்டார்கள் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அதே தேசத்திலே காணப்பட்ட வேதபாரர்களும் பரிசேயர்களும் தேவகுமாரனாக ஒரு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜா என்று அறியாமல் போனார்கள். ஆகவேதான் அவர்களும் கூட கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியாக இவர்கள் எல்லாரும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதபடியே தான் காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தார் என்பதை அறியாதிருந்தார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்த யூத மக்கள் தங்களை விடுவிக்க நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா அல்லது இரட்சகர் வருவார் என்றும், அவர் தாவீதின் வம்சத்திலே தோன்றுவார் என்றும், பெத்லகேமிலே பிறப்பார் என்றும் அறிந்திருந்தார்கள். ஆனால் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு உண்மையை பழையற்பாட்டின் கால தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் உரைத்திருந்தார். அங்கே என்ன வாசிக்கிறோம்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தோம், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று பழையற்பாட்டின் காலத்திலே தானே எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த உண்மையை அறியாமலும் விசுவாசியாமலும் அந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையிலும் பெத்லகேம் ஊரிலே தாவீதின் வம்சத்திலே தான் பிறந்தார். ஆனால் யூதர்கள் அதை அறியாதிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கலிலேயாவில் பிறந்து வளர்ந்தவர் என்றும் நாசரேத்து ஊரான் என்றும் நினைத்திருந்தார்கள். இப்படியாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க கூடாதவர்களாக போனார்கள். நான்காவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று அறியாமல் போனார்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்று கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. என்ன சத்தம் உண்டானது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நேசகுமாரன் என்று சாட்சி கொடுத்த போதிலும் கூட யூத மக்களும் மத தலைவர்களும் அதை அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மண்டையிலே வந்த பிணியாளிகளையும் குருடர்களையும் செவிடர்களையும் சப்பானிகளுக்கும் சுகம் அளித்த போதும் கூட அதை குறித்து குற்றம் கண்டுபிடிக்க கூடியவர்களாக காணப்பட்டார்கள். பிதாவாகிய தேவனை தமது பிதா என்று கூறிய போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் கூறுகிறார் என்று சொல்லி அவரை குறித்து குற்றம் சாட்டினார்களே தவிர அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவைகளெல்லாம் அறியாமல் தான் இவ்வளவு திரள் கூட்டத்தாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். ஐந்தாவதாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களுக்குள் நான் அதை திரும்ப கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின வார்த்தைகளை பகுத்தாராய்ந்து பார்க்க கூடாதவர்களாக, தன்னை சிலுவையிலே அறைந்து நொறுக்கினாலும் தாம் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று அவர் கூறின வார்த்தைகளை, எழுத்தின்படியான எருசலேம் தேவாலயத்தை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் என்று எண்ணி தெய்வ பிள்ளையே, அவர் கூறின வார்த்தைகளை, அவர் கூறின வார்த்தைகளுக்குள்ளே காணப்பட்ட அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மூலை கல்லிலேதான் இன்றைக்கு ஆவிக்குரிய மணவாட்டியாம் சபை அஸ்திபார கற்களாக மூலை கல்லிலே இசைவாக இணைக்கப்பட்டு அதன் மீது அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் என்கிற பரீட்சிக்கப்பட்ட கற்களாக இசைவாக தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை கண்டுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுப்பானே ஆனால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொன்னார். ஆகவே தம்முடைய சரீரமானது ஒரு தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று தாம் அன்றைக்கு வாழ்ந்து வந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, இதை நீங்கள் இடித்து போட்டாலும் 3 நாட்களிலே அது மீண்டும் கட்டப்படும் என்று அவர் கூறின ஆவிக்குரிய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளாமல் இவ்வளவு பெரிய எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டால் இவர் எப்படி 3 நாளிலே இதை கட்டி முடிக்க முடியும்? அது சாத்தியமில்லாதது என்று சொல்லி அவருடைய கருத்திற்கு அர்த்தத்தை அறிந்து கொள்ளாமல் அவரை புறக்கணித்தார்கள். அன்றைக்கு அவர் கூறின வார்த்தைகளை எழுத்தின்படியாகவே தான் தெய்வ பிள்ளையே ஜனங்கள் எடுத்து இவ்வளவு பெரிய தேவாலயத்தை இடித்து போடும்போது எப்படி அது 3 நாட்களுக்குள்ளாக கட்டப்படும் என்று தங்களுடைய அறியாமையினாலே தான் அவர் சொன்ன கருத்தை விளங்கிக் கொள்ளாமல் சிலுவையிலே அறையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவே இப்படியாக ஒரு பகைவன் என்றும் கலகக்காரன் என்றும் கூறி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறபடி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பலியிடப்படுகிறார் என்பதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதாக அறிந்திருந்து உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே மரிப்பதாக சந்தோஷத்தோடு அந்த துன்பங்களை சகித்து தெய்வ பிள்ளையை சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை ஸ்தாபித்து போனார். அல்லேலூயா. இவ்விதமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்து வேண்டிக் கொள்கிறார். பிதாவே, தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் வேண்டிக் கொண்டதன் பலன் என்ன? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இப்படியாக அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முழு மனுக்குலத்தையும் பரலோக ராஜ்யவாசிகளாக சுதந்தரிக்க கூடிய பாக்கியத்தை முழு மனுக்குலத்திற்கும் வைத்து அடிச்சுவடுகளை வைத்து போனார். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தின் வழியாக, இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தி சென்ற தேவகுமாரனுடைய அடிச்சுவடுகளை ஒருவன் பின்பற்றாமல் போவானேயானால், அன்றைக்கு அறியாமல் சிலுவையில் அறைந்தது போல தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதவர்கள் காணப்படுவார்களா? அல்லது யூதர்கள் அறியாமல் செய்த எல்லா காரியங்களையும் இன்றைக்கு வாழும் ஜனங்கள் விசுவாசத்தின் மூலமாக அறிந்திருந்தும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறைகிறவர்களாக காணப்படுவார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கும் நாம் இந்த உலகத்திலே இரண்டு கூட்ட ஜனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஜனங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாத ஜனங்களை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் போது, அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து மீண்டுமாக சிலுவையிலே அறைகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுவோமா? அல்லது அறியாமல் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கக்கூடிய தேவகுமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாத ஜனங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் மன்றாடும் போது என்ன சொல்லி மன்றாடுவார்? பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மன்றாடுவாரா? அல்லது இவர்கள் அறிந்தும் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவில்லை என்று சொல்லுவாரா என்று தியானிக்கும் போதுதான் அறிந்து செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டாயிருக்குமா உண்டாயிராதா என்று பிதாவாகிய தேவன் அறிவார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் நமக்கு விரோதமாக அறிந்து தீமை செய்தாலும் சரி, நமக்கு விரோதமாக அறியாமல் தீமை செய்தாலும் சரி, நம்முடைய கடமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மன்னிப்புக்காக ஜெபிக்க வேண்டியதுதான். ஆனால் நமக்கு விரோதமாக தீமை செய்தவர்கள் அறிந்து செய்தார்களா அறியாமல் செய்தார்களா என்பதை பிதாவாகிய தேவன் அறிவார். மன்னிப்பதும் மன்னிக்காமல் ஆக்கினைக்கு உள்ளாக நியாயம் தீர்ப்பதும் பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளையே, மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக செயல்படுகிறவர்களை துன்பப்படுத்துகிற யாராயிருந்தாலும் சரி, நீ மனம் திரும்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் நின்று கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொய்யுரையாத தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதன் அறிந்து தீமை செய்தாலும் அவனுடைய பாவங்கள், அவனுடைய தீமைகள் மன்னிக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழும்பும் போது அது பிதாவாகிய தேவன் அறிவார். அல்லேலூயா. ஆகவே நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளாக எந்த ஒரு மனிதனும் அழிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை எண்ணி பார்த்து அவருடைய பாடுகள் ஒரு மனிதனுக்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாச பாதையிலே இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடைய தேவன் கிருபை செய்வாராக. தேவன்
நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முழு மனுக்குலமும் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிலுவையண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். சிலுவையண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் உள்ளத்தில் யார் மீதும் கசப்புகள் இல்லை, வைராக்கியம் இல்லை, கோபமோ எரிச்சலோ இல்லை. அன்பும் மனதுருக்கமும் மன்னிக்கும் சிந்தையுமே வெளிப்பட்டது என்பதை நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது வேதத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தெய்வ பிள்ளையே, சிலுவை மொழிகளிலே முதலாவது பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். 7வது வார்த்தையான கடைசி வார்த்தையிலும் பிதாவை அழைத்துதான் முடிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் ஆகிய 7வது வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு கொண்டிருந்த நல் உறவை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. பிதா குமாரன் என்கிற உறவை கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசித்து முன் செல்லும் போது தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். சவுக்கு அடிகளோ முள் முடியோ கொடூரமான ஆணிகள் கடாவப்படுதலோ பிதாவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்த அன்பின் உறவை பிரிக்க முடியவில்லை. அது மாறாத உறவாக, நித்திய உறவாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆகவேதான் அந்த உறவின் திட்டத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டார். இந்த பூமியிலே வந்த நாட்களிலே அவர் சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜீவித்து வந்த நாட்கள்ல இந்த சரீர பிரகாரமான ஆகாரத்தை புசிப்பதை பார்க்கிலும் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் வெறும் 3.5 வருட காலம்தான் இந்த பூமியில. அதுக்குள்ள பிதாவாகிய தேவன் என்னை இந்த பூமியில என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை, அந்த சித்தத்தை, அந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இதுல ஒரு கருத்து உண்டு. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் தேவன் இந்த பூலோகத்திலே ஜெனிப்பித்திருக்கிறார் என்றால்
உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த மாம்ச பிரகாரமாக இந்த பூலோகத்திலே எவ்வளவு வசதி வாய்ப்புகளை பெற்று ஜீவிக்கும்படியாக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவனே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கிருபை தாரும் என்று வேண்டிக் கொண்டு, உம்முடைய சித்தம் இந்த பூலோக வாழ்க்கையிலே நான் செய்து முடிப்பதுதான் எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த சந்தோஷத்திற்குள் வந்து, அந்த பரிசுத்தாவியானவருடைய சந்தோஷத்திற்குள் வந்து தேவ சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது உங்களுக்கு போஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று தன்னை தேடி வந்த மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த பூலோக வாழ்க்கையிலே 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பிரயாசப்பட வேண்டியவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, என்னை ஜெனிப்பித்த கன்மலையை நான் மறந்து போக கூடாது. என்னை பெற்றெடுத்த, என்னை கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மறந்துவிடக் கூடாது. என்னை கல்வாரி சிலுவையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக ரட்சிப்பை கொடுத்து 2ஆம் முறையாக என்னை பெற்றெடுத்த கல்வாரி சிலுவைநாதரை நான் மறந்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தோடு, தேவனே நீர் என் வாழ்க்கையிலே என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்து நிறைவேற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அதற்கு அடுத்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறதிலே கருத்துள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மரியாளும் யோசேப்பும் தாயும் தகப்பனும் என்கிற ஸ்தானத்திலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, அவர் மாம்ச பிரகாரமான தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து தச்சு வேலையை செய்தவராக காணப்பட்டிருந்தாலும் கூட, ஆவிக்குரிய பிரகாரமாக தன்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுக்கு செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றுவதிலே கருத்துள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அதுபோல உங்களை மாம்ச பிரகாரமாக ஒரு தாயும் தகப்பனும் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றெடுத்து உங்களை கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக ஆத்ம மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்த ஆத்மநேசரை மறந்து விடாமல், தேவனை மறந்து விடாமல், தேவனே என் வாழ்க்கையிலே நீர் ஸ்தாபித்த நிறைவேற்றின ரட்சிப்பு என்ன காரணத்திற்காக என்பதை அறிந்து கொள்ள செய்யோம் என்று வேண்டிக் கொண்டு, அந்த சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதுதான் இந்த பூமியிலே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்கிற அர்ப்பணிப்புக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அர்ப்பணிப்புக்குள் வரும்படியாக தான் தேவன் உங்களை தேவனுடைய சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ளாக வரும்போது நீங்கள் உங்களை பெற்ற தாய் தகப்பனிடத்தில் சொல்லுவீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அறியீர்களா என்று சொல்லுகிறவர்களாய் இருப்பீர்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். மரித்த லாசரு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். அந்த கல்லறையின் அண்டையிலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசர்வை உயிரோடு எழுப்பின வேளையிலேயும் கூட என்னவென்று கூப்பிட்டார்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி லாசர்வை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அந்த இடத்திலேயும் கூட பிதாவாகிய தேவனோடு தான் கொண்டிருந்த உறவு
எப்படிப்பட்டதாக காணப்பட்டது என்பதை வெளிப்படுத்தினார். தான் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பிதாவாகிய தேவன் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருந்தார். தெய்வ ஜனமே, நீங்கள் இந்த பூலோக நாட்களிலே வாழ்கிற சொற்ப நாட்களிலே உங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து மீட்டெடுத்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழும் போது உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அப்படிதான் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து அவருக்கு பிள்ளைகளாக நம்மை மாறச் செய்து இன்றைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, உலக பிரகாரமாக பிரதான ஆசாரியன் பாவ மன்னிப்புக்காக மன்றாடும் போது ஆட்டுக்குட்டியை என்ன செய்வான் என்றால் பலி செலுத்த அந்த இரத்தத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து ஜனங்களுக்காக மன்றாடுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாகி நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்து பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டவராயிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி இரத்தத்தை தெளித்து அந்த இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்கிற எண்ணத்தோடு காணப்பட்டான். ஆனால் அதிலே பாவ மன்னிப்பு உண்டாகவில்லை, பாவங்கள் மறைக்கப்பட்டது. ஆனால் பரிபூர்ணமாக பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு கிருபாதார பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா. அந்த சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த கூட்டத்தார் தாங்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை அறியாமல் தான் சிலுவையிலே அவரை ஆணிகளாலே கடாவினார்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கினபடியினால் தான் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணிகளாலே சிலுவையிலே அறையப்பட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்க வேண்டும், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாய் இருக்க வேண்டும். நாம் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த கிறிஸ்துவை மறுபடியும் பாவம் செய்து சிலுவையிலே அறையக்கூடிய குருடர்களாக காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் அறியாமல் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்கள் செய்வது இன்னதென்று
அறியாதிருக்கிறார்கள் என்று வேண்டிக் கொண்ட வார்த்தைகள் எவ்வளவு மெய்யாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக பிதாவை நோக்கி சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று படிக்கிறோம். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசுவின் பூமிக்குரிய வாழ்க்கையின் நேரம் முடிகிற தருவாயில் வந்து விட்டது. கடைசி வார்த்தையை எந்த மனுஷரோடும் அவர் பேசவில்லை. அவருடைய உள்ளம் பிதாவோடு உறவாடி கொண்டிருந்தது. அந்த கடைசி வார்த்தை ஒரு ஜெபத்தின் வார்த்தையாயிருந்தது. அநேக பரிசுத்தவான்களுடைய முடிவை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இந்த பூலோக வாழ்க்கையை முடிக்கும் போது அவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்ததை சாட்சியாக கேட்டிருக்கிறேன். இதோ எனக்காக ஒரு ரதம் வருகிறது, அந்த ரதத்திலே இதோ என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவும் தூதர்களும் வருவதை காண்கிறேன் என்று சாட்சி கொடுத்ததை கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். இந்த பூலோக வாழ்க்கையை முடிக்கும் போது உங்களுடைய உறவு தேவனோடு காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்டே செல்ல வேண்டும். தேவனோடு பேசிக்கொண்டே தேவனுடைய கரத்தில் உங்கள் ஆவியை கொடுக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நம்பிக்கையோடு கடந்து செல்ல வேண்டும். அந்த உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படக்கூடாது. துண்டிக்கப்படுமே ஆனால் அந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுடைய தியாகம் அனைத்தும் வீணாய் போய்விடும். கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றின ஸ்தேவான் என்கிற ஒரு தேவ மனிதனுடைய மரண நேரத்திலே அவன் ஏறெடுத்து சொன்ன வார்த்தையை குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஸ்தேவான் தன்னுடைய கடைசி நிமிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புவிக்கக்கூடிய வேளை வந்தபோது அவன் எந்த ஒரு மனுஷனுடைய முகத்தையும் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனோடு உள்ள நல்ல உறவை பாதுகாத்து கொண்ட ஜீவியமாயிருந்தது. இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு உறுதியாயிருக்குமே ஆனால் உங்கள் கண்களை நீங்கள் மூடும் போதும் அந்த தேவனோடு உள்ள உறவிலே அவருடைய கரத்திலே உங்கள் ஆவியை ஒப்புவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஸ்தேவான் என்ன சொல்கிறான்? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள பிரசன்னத்தை இழந்து விடக்கூடாது. துன்பங்கள் காணப்படலாம், துயரங்கள் காணப்படலாம், கல்லறிகள் உண்டாயிருக்கலாம், அவமானங்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் உனக்கு ரட்சிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்து அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக பாதுகாத்துக் கொள்வாயானால் ஒரு தலபலபரதபதுலபே நீயும் சொல்லுவாய், என் ஆவியை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி மணி நேரத்திலே சாத்தான் வந்து நிற்பான். உன்னுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்கள் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி குற்றம் சாட்டும்படியாக வந்து நிற்பான். அந்த வேளையிலே நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த உலக அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னுடைய ஆவியை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களை குறித்து நீங்கள் தானே ஒரு நல்ல மனசாட்சியோடு சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்குரிய எந்த சரக்கும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என் ஜீவியத்திலே சுட்டி காட்டும்படியான பாவங்கள் என் ஜீவியத்திலே இல்லை, எந்த சாபமும் என் ஜீவியத்திலே இல்லை.
அவன் என்னிடத்திலே எடுத்து காட்டும்படியான உலக பிரகாரமான எந்த ஒரு அநியாயங்களும் என் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லி உங்களை குறித்து நல்மன சாட்சியோடு சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சாட்சியுள்ள ஜீவியம் செய்து அவர் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை பாதுகாத்து கொண்டு தம்முடைய ஆவியை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நல்ல போராட்டம் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து விட்டார்கள். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவே இயேசுவும் பூர்ண சமாதானமுடையவராக எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலை கொடூரங்களையும் வென்று, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவர அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் மரணத்தை மகிழ்ச்சியோடு சந்திக்க நம்மை அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தலபலவரதவதிலவே நீங்கள் சொல்லலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு தலபலவரத மரணத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. பரலோக ராஜ்யத்திலே அந்த நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாயாக. ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே சந்தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவே ரௌதலபலவரதவதில் டபக்கலவ. இந்த உலகத்தின் அதிபதிக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் இல்லை என்கிற அறைகூவல் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே. நீ இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் போது கிறிஸ்து எப்படி சமாதானம் உள்ள ஒரு முடிவை இதோ வெளிப்படுத்தினாரோ அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உள்ள முடிவாக ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து முடிக்கக்கூடிய பாக்கியகரமான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாயிருக்கும்படியாக தான் தேவன் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமாக ஜீவியம் செய்யும்படியாக அர்ப்பணிப்போம். முழுமையாக நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே
உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் மருகுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. என் உள்ளம் உடையுதப்பா. என் உள்ளம் உடையுதப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த அருமையான புனித வெள்ளிக்கிழமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே. நீர் பாராட்டிய சிலுவையில் எங்களுக்கு பாராட்டிய அன்பு பெருது, இரக்கம் பெருது, காருண்யம் பெருது தேவனே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பாவமானீர், எங்களுடைய சாபங்களை சுமந்து தீர்த்தீர் தேவனே. எங்களுடைய நோய்களெல்லாம் சுமந்து தீர்த்தீர், எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தீர் தேவனே. 5 கட்ட மக்களுக்காக 5 காய் ஈன்ற தேவனே. நீர் எல்லாம் மனக்குளம் முழு மனக்குலத்துக்காகவும் நீர் விளக்கரையும் செலுத்தி எல்லாரும் ரட்சிப்புகளை அடைய நீர் கிருபை பாராட்டி இருக்கிறது. அது அறிந்தும் உணர்ந்தும் கேட்டும் அறியாமல் இருக்க 700 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் பிசாசின் கோரப்படி இருக்கும் மக்கள் விடுதலையாக கிருபை பாராட்டும். எங்களுக்கு முற்பிதாக்களுக்கு நீர் பாராட்டிய கிருபை, எங்களுக்கு பாராட்டிய கிருபை, எங்கள் சந்ததிகளுக்கு பாராட்டிய கிருபை அவர்களுக்கும் கிடைக்க கிருபை பாராட்டும். அவர்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி நிற்கிறதே, அது வெறுமையாய் போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். எங்களையும் ஒரு விசை கழுவும் தானே. என்னை குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் இருந்தாலும் சிலுவையில் நீர் கல்வாரி சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் என்னையும் எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும் தேவனே. எங்களை பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும் தேவனே. உமக்கு பிரியமா மறுபுறமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவனே. உமக்கு சாட்சி படுக்கிற உங்க பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டும். எங்கள் சுயத்தை சுட்டரிக்க கொடுக்கிறோம் தேவனே. உடைய திவ்ய சோகங்களால் என்னையும் எங்களையும் அலங்கரியும் தேவனே. நீர் தங்கியிருக்கும் ஆலயம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனே. எங்களை பக்கப்படுத்தும், பயன்படுத்தும். பாக்கியம் பெற்ற ஜனமாயிருக்க எங்களையும் ஆசீர்வதியும். இப்படி கிருபை இரக்கங்களுக்காக கோடான கோடி சோத்திரம் நன்றி தருகிறோம். பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையான வரங்களால் அலங்கரியும் தேவனே. நம்முடைய எந்த நோக்கத்தோடு எங்களை அபிஷேகத்திருக்கிறோம், எந்த நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறோம், அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். உமக்கு பிரயோஜனமாக இருக்கும், உமக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்துள்ள சபையை உங்களுடைய கரத்தில் கொடுத்து வச்சுக்கிறோம். சபை ஆசீர்வதியும், எல்லைகளை விரிவாக்கும், ஆசீர்வதியும். உமக்கு சாட்சி உள்ள சபையா திருச்சபையா இருக்க உதவி செய்யும். அருமையான ஊழியக்காரர்கள், ஊழியர்கள் குடும்பத்தையும் அனாதார ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். துதிக்கான மகிமையாவட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவிலிருக்கிறவர், சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையின் மறைவிலே இரத்த கோட்டைக்குள்ளே அக்கினி மதிலுக்குள்ளாக எந்நாளும் உங்களை பாதுகாப்பாக வைத்து தேவன் தாமே இந்த பூலோகத்தின் நன்மையையும் பரலோகத்தின் கிருபை வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.